வணக்கம். வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், தியாஸ் ஹாரிஸ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு போதைப்பொருள் கொண்டு வரும் 3ஆம் தரப்பு அடையாளம் காணப்பட்டுள்ளது. நிதி பாய்ச்சலற்ற திட்டங்களுக்கு கடன் பெறுவது அர்த்தமற்றது. மலேசிய நிதி அமைச்சின் அதிகாரி ஒருவர் கருத்து. இந்திய தேசிய கொடியுடன் கச்சத்தீவை நோக்கி வர முயற்சித்த 30க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் கைது. இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தும் 3ஆம் தரப்பொன்றை அடையாளம் கண்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். கட்டுகஸ்தோட்டையில் சுமார் 45 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் மீட்டமை தொடர்பில் விளக்கம் அளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். 59 கிலோகிராம் எடை கொண்ட போதைப்பொருள் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கட்டுகஸ்தோட்ட பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த வருடம் மார்ச் மாதம் கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைவாக மேற்கொண்ட விசாரணைகளின் போது மாத்தளை பலாபத்துவெல பிரதேசத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர்கள் பயன்படுத்திய 2 கார்களையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளதுடன் அவை வாடகைக்கு எடுத்தவை என உறுதியாகியுள்ளது. මේ අත්අඩංගුවට පුද්ගලයා අවුරුදු 34ක් වයස ඇති අයෙක් ඔහු අත්අඩංගුවට ගෙන අද දින கைது செய்யப்பட்ட ஒருவர் 34 வயது மதிக்கத்தக்கவர். இன்று அதிகாலை அவரை கட்டுகஸ்தோட்டை பகுதிக்கு அழைத்துச் சென்றோம். அதன்போது அவரிடமிருந்து திறப்பு ஒன்றினால் ஒரு நிலையம் திறக்கப்பட்டது. அங்கிருந்து 57 சிறிய பொதிகள் மீட்கப்பட்டன. இந்த விசாரணைகளின் போது கல்கிசை பார்க் வீதியில் மற்றும் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவர் அவருடைய மனைவியுடன் கைது செய்யப்பட்டார். அத்துடன் இந்த போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் கெக்கிராபு பகுதியில் மற்றும் ஒருவர் கைது செய்யப்பட்டார். අද දින අලුයම 3ට පමණ කැකිරාව ප්‍රදේශයේදී අත්අඩංගුවට ගත්තා. வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு போதைப் பொருட்களை கடத்தும் நடவடிக்கையை போலீசாரினால் முற்றாக ஒழிக்க முடிந்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். අපිට හැකියාවක් ලැබුණා මේ මද්‍රව්‍ය ජාලය සම්පූර්ණයෙන්ම බිඳ දමන්න ශ්‍රී ලංකාවට. அந்த பொருள் கடத்தல் முற்றாக ஒழிக்க எம்மால் முடிந்தது. வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தும் இருவரை நாம் அடையாளம் கண்டிருந்தோம். வெள்ளை சுதா என்பவர் அவர்களில் ஒருவர், முகமது சித்திக் என்பவர் மற்றையவர். இந்த இருவருடன் எமக்கு ஒரு விடயம் தெரிய வந்தது. 3ஆம் தரப்பொன்று வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு போதைப் பொருளை கடத்தும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளது. எனவே அது குறித்து நாம் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றோம். මද්‍රව්‍ය වීමේ නිරත වන බව අකණ්ඩව අපි මේ විමර්ශන කටයුතු සිදු කරනවා. போதைப் பொருள் சர்வாதிகாரத்தை ஒழிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவிக்கின்றனர். மேல் மாகாண சபை உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர நேற்று இது குறித்து கருத்து வெளியிட்டார். மதுபானம் மற்றும் போதைப் பொருள் ஆகியவை நாட்டிற்கு வருமானத்தை ஈட்டிக் கொடுக்கலாம். ஆனால் அவை சரி என்று நான் கூற மாட்டேன். மதுபாவனை நாட்டின் எதிர்காலத்தை பாதிக்கும். நான் கொலனாவியில் வசிக்கின்றேன். இங்கு 10 மரணங்கள் நிகழ்ந்தால் அதில் 3 மதுபானம் மற்றும் போதைப் பொருளினாலேயே ஏற்படுகின்றது. மக்கள் யாருக்கு குறை கூறுவார்கள்? உங்களுக்கும் போலீசாருக்குமே குறை கூறுவார்கள். ஆனால் பின்புலம் யாருக்கும் தெரியாது. முற்றுகை ஒன்றை முன்னெடுத்தால் அதனை விடுவிக்குமாறு கூறுபவர்களும் உள்ளனர். அதற்கு செவிமடுக்காது கடமையை செய்தால் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுகின்றன. உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன், இவ்வாறான அச்சுறுத்தல் காணப்படுமாயின் எனக்கு அறிவியுங்கள். நான் ஜனாதிபதியுடன் நேரடியாக தொடர்பு வைத்துள்ளேன். உங்களின் பிரச்சனையை தீர்த்து வைக்கின்றேன். எனக்கு எது நடந்தாலும் உங்களுக்காக குரல் கொடுப்பேன் என உறுதியளிக்கின்றேன். අනිවාර්යෙන් මගේ කෙලින්ම සම්බන්ධ තියෙන ජනාධිපතිතුමත් එක්ක ඉලේ ප්‍රශ්න විසඳලා දෙන්න. யாழ்ப்பாணத்தில் வாழ்வெட்டு மற்றும் சமூக விரோத செயற்பாடுகளுடன் தொடர்புடைய கும்பல் ஒன்றைச் சேர்ந்த 4 உறுப்பினர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்திய பின்னர் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
மானிப்பாயை மையமாக கொண்டு இயங்கி வரும் இந்த குழுவைச் சேர்ந்த 4 உறுப்பினர்களும் நேற்று அதிகாலை ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக பிரதேசத்திற்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறினார். சந்தேகத்திற்கிடமான சிலர் வாள்களுடன் நிற்பதை இதன்போது அவதானித்த போலீசார் மேலதிக போலீசாரின் உதவியுடன் 4 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். இதன்போது சந்தேக நபர்கள் தப்பியோட முற்பட்டதை அடுத்து காலுக்கு கீழே துப்பாக்கிச்சூடு நடத்தி 4 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்கள் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள்கள், வாள்கள் உள்ளிட்ட ஆயுதங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சந்தேக நபர்களில் சிலர் தப்பியோடியதாகவும் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை கடந்த காலங்களில் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டிருந்த ஆவா என்ற குழுவின் தலைவர் உட்பட உறுப்பினர்கள் பலர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதுடன் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஊவா மாகாண சபை தேர்தலுக்காக தற்பொழுது தேர்தல் மேடைகள் சூடுபிடித்துள்ளன. ஊவா மாகாண சபை தேர்தல் மேடைகள் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. மஹிந்த ராஜபக்ச என்பவர் சிறந்த அரசியல் கொள்கையுடைய ஒரு திறமையான தலைவர். மேலும் 6 வருடங்களுக்கு அவரை அந்த பதவியில் நிறுத்த வேண்டும். தவறு ஏனும் வேறு ஒருவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்தால் எமக்கு என்ன நடக்கும்? இந்த நாட்டு தாய் தந்தையர்களுக்கு பொறுப்பு இருக்குமாக இருந்தால் பாராளுமன்றத்தில் உள்ள பலரை முதலைகளுக்கு போட வேண்டும். பாராளுமன்றத்தில் தகுதி இல்லாதவர்கள் முதலைகளுக்கு இறைக்கு போட வேண்டும். அதற்கு முடியும் என்று கூற முடியுமா? மணல் கொடுத்தாலும் பரவாயில்லை என மக்கள் எமக்கு 5 வருடங்களுக்கு வாக்களித்துள்ளார்கள். எதிர்கட்சியினரான நீங்கள் மக்களுக்கு என்ன செய்தீர்கள்? அதனை முதுகெலும்போடு கேளுங்கள். இவர்கள் அனைவரும் மக்களை ஏமாற்றும் விடயத்தையே செய்தனர். அரசியல்வாதிகள் மக்களை ஏமாற்றிவிட்டு அவர்களின் தனிப்பட்ட விடயங்களை திறம்பட முகாமைத்துவம் செய்கின்றனர். எனினும் மக்கள் தொடர்ந்தும் பின்னடைவை சந்திக்கின்றனர். வாக்கு பெற்றவர்கள் வெற்றி பெற்றுள்ள போதிலும் வாக்களித்தவர்கள் தோல்வியடைந்துள்ளனர். வாக்கு பெற்றவர்கள் தங்கள் சொத்துக்களை அதிகரித்துக் கொண்டனர். ஆனால் வாக்களித்தவர்கள் ஏழைகளாக உள்ளனர். எந்த தரப்புக்கு வாக்களித்தாலும் இதே நிலையே தொடர்கிறது. வெட்டி பேச்சு பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று உள்ளது. முன்னர் பெண்களை இவ்வாறு வெட்டியாக பேசுவார். எனினும் தற்போது ஆண்கள் அதனை செய்கின்றனர். $3 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான கஞ்சா பயிரிடப்பட்டுள்ள பகுதியொன்றை போலீசார் சுற்றி வளைத்துள்ளனர். உடவளவ சரணாலயத்தின் வெஹர மங்கட பிரதேசத்தில் இவ்வாறு கஞ்சா பயிரிடப்பட்டுள்ளது. போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சில சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். இவ்வாறு கஞ்சா பயிரிடப்பட்டிருந்த இடத்திலிருந்து சுமார் 400 மீட்டர் தூரத்தில் வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு சொந்தமான அலுவலகம் ஒன்றும் அமைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். சம்பவம் தொடர்பில் போலீசார் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். வானிலை மாற்றங்கள் தொடர்பிலான தகவலோடு இணைந்து கொள்கின்றார் ராஜேந்திரன் கோகுல்நாத். வணக்கம். நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் அடுத்து வரும் நாட்களில் நிலவும் வானிலை தொடர்பான தகவல்களை உங்கள் வசம் சேர்ப்பிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அடுத்து வரும் நாட்களிலே ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான பகுதிகளில் சில வேளைகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்லாமல் தென்மேற்கு பகுதியிலிருந்து மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கடந்த 9 மாதங்களாக வறட்சி நிலவிய வவுனியாவிலே இன்று மதிய வேளை அளவிலே மழை பெய்துள்ளதாகவும் அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்களில் பதிவாகியுள்ளன. நாளைய தினம் மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அதிகளவான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பதிவாகியுள்ளது. குறிப்பாக தென் மாகாணத்தினுடைய காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பதிவாகியுள்ளன. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணத்திலும் வடமத்திய மாகாணத்திலும் நாளை மதியம் அல்லது மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய கடும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் நிலவும் வறட்சி காரணமாக நன்னீர் மீனவர்கள் பெரும் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளனர்.
வவுனியாவில் கடந்த சில மாதங்களாக மழை வீழ்ச்சி கிடைக்காத காரணத்தால் அங்குள்ள சிறிய குளங்களில் நீர் வற்றி மீன்கள் இறப்பதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இவ்வாறு குளங்களில் நீர் வற்றிய காரணத்தால் நன்னீர் மீன்பிடிப்பாளர்களின் ஜீவனோபாயம் பெரும் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளது. இதேவேளை சில குளங்களில் ஆங்காங்கே தேங்கி நிற்கும் நீரை நீர் இறைக்கும் இயந்திரங்கள் மூலம் ஓரிடத்திற்கு எடுத்து மீன்களை உயிருடன் வாழ வைக்கும் செயற்பாட்டை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக வறட்சி ஏற்படும் பட்சத்தில் நன்னீர் மீன்பிடிப்பாளர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். இதேவேளை வவுனியா மற்றும் திருகோணமலை ஆகிய பகுதிகளில் இன்று மாலை வேளை மழை பெய்ததாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். தலைமன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த இந்திய மீனவர்கள் 20 பேரும் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். மடு சுற்றுலா நீதிமன்றத்தின் நீதவான் ஆனந்தி கனகரத்னம் முன்னிலையில் இன்று ஆஜர் செய்யப்பட்டதை அடுத்து இந்திய மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். தலைமன்னார் கடற்பரப்பினுள் மீன்பிடித்த குற்றச்சாட்டின் பேரில் கடந்த மாதம் 22ஆம் தேதி 4 படகுகளுடன் 20 இந்திய மீனவர்களும் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்தியாவின் 68வது சுதந்திர தினத்தை ஒட்டி நல்லெண்ண சமிக்ஞையை வெளிப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து இந்திய மீனவர்களையும் விடுதலை செய்யுமாறு நேற்று முன்தினம் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியிருந்தார். இதற்கமைய இந்திய மீனவர்களை விடுவிப்பதற்கான பணிப்புரை கடிதம் சட்டம் அதிபர் திணைக்களத்தினால் கடற்றொழில் திணைக்களத்தின் மாவட்ட உதவி பணிப்பாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. இதனையடுத்து நீதிமன்றத்தின் ஊடாக இந்திய மீனவர்கள் இன்று விடுதலை செய்யப்பட்டனர். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 74 இந்திய மீனவர்கள் ஊர்காவற்றுறை மற்றும் நெடுந்தீவு நீதிமன்றங்களினால் நேற்று விடுதலை செய்யப்பட்டிருந்தனர். இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்திய மீனவர்கள் அனைவரும் தற்போது விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 16 இலங்கை மீனவர்கள் நேற்று முன்தினம் விடுதலை செய்யப்பட்டனர். எனினும் ஆந்திர மாநிலத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை மீனவர்கள் 23 பேரின் விடுதலை தொடர்பில் எந்தவித அறிவிப்புகளும் இதுவரை வெளியாகவில்லை என கடற்றொழில் அமைச்சு தெரிவிக்கின்றது. இது தவிர இந்த மீனவர்களின் 12 படகுகளும் இந்தியாவினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமான ஒரு தீவு. நீதிமன்றமும் இது இலங்கைக்கு சொந்தமானது என்று தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. ஆனாலும் கச்சதீவில் இந்தியாவின் கொடியை பறக்கவிடும் நோக்கில் செயற்பட்ட 30 இந்தியவர்கள் ராமேஸ்வரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து கச்சத்தீவு சென்று தனது உரிமையை நிலைநாட்டும் விதமாக இந்திய தேசிய கொடியை ஏற்றும் வகையில் பாரத் மக்கள் கட்சியினர் இன்று முயற்சித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். கோவையிலிருந்து ராமேஸ்வரத்தை நோக்கி வருகை தந்த 30க்கும் மேற்பட்டோர் கச்சத்தீவை நோக்கி செல்ல முயற்சித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது ராமேஸ்வரம் போலீசாரினால் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். தொடர்ந்து நமது தேசத்திலே பல்வேறு விதமான ஆக்கிரமிப்புகளை அண்டை நாடுகள் செய்து தொடர்ந்து நமது நாட்டினுடைய நிலங்களை கொள்ளையடித்து வருகிறார்கள். அந்த நிலங்கள்லாம் ஆக்கிரமிப்பட்டுக் கொண்டு இருக்கின்றன. இதை தொடர்ந்து கச்சத்தீவிலே தொடர்ந்து இந்தியாவினுடைய சொத்து கச்சத்தீவு என்று அனைத்து ஆதாரங்களும் இன்று வரை கச்சத்தீவு மீட்கப்படாமல் பல்வேறு விதமான இன்னல்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக மீனவர்கள் இந்தியர்கள் அனைவரும் இந்திய குடியுரிமை பெற்றவர்கள் என்பதை மறைத்துவிட்டு மத்திய அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை பாரத் மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆயிரத்தி 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி பிரித்தானிய காலனித்துவத்திடமிருந்து விடுதலை பெற்ற இந்தியா இன்று தனது 68வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றது. இந்த நிலையில் இன்றைய தினம் அனைவரது கவனமும் முதலாவது சுதந்திர தின உரை நிகழ்த்திய இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் மீது திரும்பியிருந்தது. 17ஆம் நூற்றாண்டுக்குரிய டெல்லி செங்கோட்டையில் பல்லாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களின் முன்னிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று தனது சுதந்திர தின உரையை நிகழ்த்தினார். இந்திய சுதந்திர தினத்தினை முன்னிட்டு தலைநகரில் 1000க்கும் மேற்பட்ட துருப்பினர்கள் மற்றும் போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக அமர்த்தப்பட்டிருந்தனர்.
குண்டு துளைக்காத கண்ணாடி பெட்டியின்றி அதேபோன்று எழுத்தேடுகளும் இல்லாது இயல்பாக இன்றைய உரையை நரேந்திர மோடி ஆற்றியமை சிறப்பம்சமாகும். நாட்டின் வளர்ச்சியை புதிய உயரத்துக்கு எடுத்துச் செல்ல உறுதி எடுப்பதற்கும் இந்தியா சுதந்திரம் அடைய தம்மை தியாகம் செய்த அனைவருக்கும் மரியாதை செலுத்தும் நாள் இதுவென்றும் தனது உரையில் நரேந்திர மோடி தெரிவித்தார். निर्माण कीजिए, दुनिया के किसी भी देश में जाकर के बेचिए, लेकिन निर्माण यहां कीजिए, मैन्युफैक्चर यहां कीजिए. फोन, आईपैड. வன்முறையை கைவிட்டு சகோதரத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் இன்றைய சுதந்திர தின நிகழ்வில் இந்திய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். भारत दुनिया में एक्सपोर्ट करने वाला देश बन सकता है और इसलिए मेरा आग्रह है नौजवानों से विशेष करके छोटे मोटे उद्योग. இந்தியாவின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று யாழ்ப்பாணத்திலும் கண்டியிலும் விசேட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இந்தியாவின் 68வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இலங்கைக்கான இந்திய பிரதி துணை தூதுவர் எஸ் தட்சிணாமூர்த்தி தலைமையில் இந்த நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது. 2010ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இந்திய துணை தூதரகம் திறந்து வைக்கப்பட்டதுடன் இவ்வருடம் 4வது தடவையாக இந்திய சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்வுகள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றன. இதன்போது பிரதி துணை தூதுவர் இந்தியாவின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து இந்திய ஜனாதிபதியின் சுதந்திர தின வாழ்த்து செய்தியையும் வாசித்தார். இந்த நிகழ்வில் இந்திய துணை தூதரக அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை இந்தியாவின் 68வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கண்டியில் உள்ள இந்திய உதவி தூதுவரின் இல்லத்தில் இன்று முற்பகல் நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வு இந்திய உதவி தூதுவர் ஏ நடராஜா தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த நிகழ்வை சிறப்பிக்கும் வகையில் பல கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன. யாழ்ப்பாணத்துக்கான ரயில் சேவை அடுத்த மாதம் ஆரம்பிக்கப்படும் என இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் YK சிங்கா குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். இந்தியாவின் 68வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் YK சிங்காவின் வாசஸ்தலத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது பல்வேறு கலாச்சார நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் இலங்கையில் உள்ள இந்திய சமூகத்தினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். Perhaps by next month we should be able to inaugurate the line right up. அநேகமாக அடுத்த மாதமளவில் யாழ்ப்பாணத்திற்கான ரயில் சேவையை ஆரம்பிக்க முடியும் என எதிர்பார்க்கின்றோம். மேலும் இந்த வருடத்தின் இறுதிக்குள் காங்கேசன்துறை மற்றும் தலைமன்னாருக்கான ரயில் தண்டவாள பணிகளை நிறைவு செய்யவும் எதிர்பார்க்கின்றோம். இதனுடன் தலைமன்னாரிலிருந்து ராமேஸ்வரம் வரையான கப்பல் சேவையை மீள ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். கதிர்காமத்திலிருந்து ஒரே பற்றுச்சீட்டில் புத்தகயா அல்லது ஸ்ரீநகருக்கு செல்ல முடியும். இது 2 நாடுகளுக்கும் இடையிலான சிறந்த ஒரு இணைப்பாக இருக்கும் என நான் எதிர்பார்க்கின்றேன். And that I think is the aim of greater connectivity between our two countries and our two. விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. இந்து மக்களின் கவனம் தற்பொழுது யாழ் குடாநாட்டின் பக்கம் திரும்பியிருக்கின்றது. வருடாந்தம் இடம்பெறுகின்ற யாழ் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தின் மகோற்சவத்தின் 15ஆம் நாள் திருவிழா பூஜைகள் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றன. ஈழத்து முருக ஆலயங்களில் ஒன்றான யாழ் நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் இந்த மாதம் 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. ஆலயத்தில் இன்று மாலை நடைபெற்ற விசேட பூஜை வழிபாடுகளின் பின்னர் முருகப்பெருமான் வள்ளி தேவானை சமேதராய் மேஷ வாகனத்தில் வெளிவீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நாளொரு அழகு பெறும் நல்லூர் கந்தனின் மகோற்சவ திருவிழாவுக்கு நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் பெருந்திரளான பக்தர்கள் வருகை தருகின்றமை சிறப்பம்சமாகும். யாழ் நல்லூரில் சக்தி வளாகம்
இம்மாதம் 18ஆம் திகதி முதல் 24ஆம் திகதி வரை உலகின் மிக பிரம்மாண்டமான வானொலி கலையகம். உங்கள் அன்பு அறிவிப்பாளர்கள், ஏராளமான போட்டிகள், அட்டகாசமான பரிசுகள், தினமும் கலை நிகழ்ச்சிகள். யாழ் நல்லூரின் சக்தி வளாகத்துக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். அகிலம் போற்றும் அலங்கார கந்தனின் வருடாந்த உற்சவத்தை முன்னிட்டு யாழ் நல்லூர் சக்தி வளாகத்தில் நியூஸ் ஃபர்ஸ்ட் நடாத்தும் மாபெரும் திரை பரீட்சை மற்றும் குரல் தேர்வு ஆகஸ்ட் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் காலை 9 மணிக்கு யாழ் நல்லூர் சக்தி வளாகத்தில் உள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் விசேட கலையகத்துக்கு வருகை தாருங்கள். நியூஸ் ஃபர்ஸ்டில் செய்தி வாசிப்பதற்கான அரிய வாய்ப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள். பாடசாலை மாணவர்களின் ஊடகத்துறை சார் அறிவை மேம்படுத்தும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் நடத்தும் பயிற்சி பட்டறையின் மற்றொரு கட்டம் இன்று நடைபெற்றது. கொழும்பு 12 ஹமீத் அல் ஹுசைனி கல்லூரியில் நடைபெற்ற இன்றைய பயிற்சி பட்டறையில் மாணவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டிருந்தனர். கொழும்பு மாநகர மத்தியில் அமைந்துள்ள 125 வருட கால வரலாற்றை கொண்ட ஹமீத் அல் ஹுசைனி கல்லூரிக்கு இன்று காலை சென்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவுக்கு மிகுந்த வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஊடக நிறுவனங்களின் அன்றாட செயற்பாடுகள் தொடர்பிலும் செய்தி தயாரிப்பு மற்றும் ஒளிபரப்பு தொடர்பிலும் தகவல்களை அறிந்து கொள்ளும் நோக்கில் மாணவர்கள் இந்த பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டனர். சுமார் 150 மாணவர்கள் இந்த பயிற்சி பட்டறையில் பங்கேற்றனர். தகவல் பரிமாற்றம், செய்தி, ஒளிபரப்பு மற்றும் நவீன உலகின் பல்வேறு புதிய தொழில்நுட்ப விடயங்கள் தொடர்பில் மாணவர்களுக்கு இதன் போது விளக்கம் அளிக்கப்பட்டது. சுமார் 3 மணித்தியாலங்கள் நடைபெற்ற இந்த பயிற்சி பட்டறையின் போது தலைமைத்துவம், கூட்டு முயற்சி போன்ற பல்வேறு விடயங்கள் குறித்து மாணவர்களுக்கு விசேட பயிற்சிகளும் அளிக்கப்பட்டன. இன்றைய பாடசாலை மாணவர்களுக்கு நாளை ஊடகத்துறையில் உள்ள வாய்ப்புகள் தொடர்பிலும் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினரால் விளக்கம் அளிக்கப்பட்டது. இன்று எமது கல்லூரியில் சக்தி டிவியின் ஊடக பிரிவினால் பயிற்சி பட்டறை நடைபெறுவதை நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுபோன்று பல்வேறு பயிற்சிகள் எமது பாடசாலையில் மேலும் மேலும் நடைபெற வேண்டும் என்பதையும் ஹமீத் அல் ஹுசைனி கல்லூரியின் ஊடக பிரிவு சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சக்தி டிவி நியூஸ் ஃபெஸ்டால் இங்கு வருகை தந்து எமக்கு மீடியா சம்பந்தப்பட்ட பல சொல்லி தந்தார்கள். அது மிகவும் பிரயோசனமாகவும் நல்லதாகவும் இருந்தது. இதே போன்று நிறைய ப்ரோக்ராம்களை எங்களுக்கு செய்து எங்களுக்கான அறிவை வளர்த்துக் கொள்வது, மீடியா சம்பந்தமான அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு உதவி செய்யுமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கின்றோம். சக்தி டிவியின் நியூஸ் ஃபர்ஸ்டால் நடாத்தப்பட்ட ஊடக தொடர்பான பயிற்சி பட்டறை மிகவும் சிறப்பாக அமைந்தது. உண்மையில் மாணவர்களுடைய இணைப்பாட விதான செயற்பாடுகளுக்கு வலுவூட்டுவதோடு அவர்களின் அறிவு, திறன், மனப்பாங்கு என்பவற்றில் முன்னேற்றங்களையும் உண்டு பண்ண இவ்வகையான ஊடக பயிற்சி பட்டறைகள் உதவி புரியும். உண்மையில் இந்த பயிற்சி பட்டறை, ஊடக பயிற்சி பட்டறை ஏற்பாடு செய்த சக்தி டிவி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு எதிர்காலத்திலும் சக்தி டிவியின் நியூஸ் ஃபர்ஸ்ட் இவ்வாறான நிகழ்வுகளை தேசிய ரீதியில் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன். நியூஸ் ஃபர்ஸ்டின் இந்த முயற்சியை பாராட்டி ஹமீத் அல் ஹுசைனி கல்லூரியினால் நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கப்பட்டது. நியூஸ் ஃபர்ஸ்ட் இதற்கு முன்னர் திருகோணமலை, யாழ்ப்பாணம், ரக்குவானை, பண்டாரவளை, யட்டியாந்தோட்டை போன்ற பகுதிகளில் தமிழ் மொழி மூலம் இந்த பயிற்சி பட்டறையை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நியூஸ் ஃபர்ஸ்ட் நடாத்தும் இந்த பயிற்சி பட்டறை எதிர்காலத்தில் உங்கள் பாடசாலையிலும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இதுவரை ஒரு தெளிவான முடிவை எடுக்கவில்லை என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் பொழுதே அமைச்சர் இதனை கூறினார்.
මට මතකයි 78 වස්තාව ජනාධිපති කාලේ සම්මත වෙන 1978 ஆண்டு அரசியலமைப்பு எனக்கு நினைவுக்கு வருகின்றது. ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன காலத்தில் அந்த அரசியலமைப்பு தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக பல்கலைக்கழகங்களிலிருந்து வந்தனர். 78 ஆண்டு அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டு ஒரு மாதத்துக்கு பின்னர் அப்போதைய சிரேஷ்ட அமைச்சர் ஒருவரின் சொற்பொழிவொன்றை கேட்டேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினருக்கு மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியாதவாறே அந்த அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டது. ஆனால் 78 ஆண்டு அரசியலமைப்பு இன்று ஐக்கிய தேசிய கட்சிக்கு வினையாகியுள்ளது. දැනට අපේ විශේෂ අපේ ස්ථාවරය අපිට කියන්න අවශ්‍ය විශේෂ දෙයක් නෑ. අපිට විශේෂ වෙනසක් ගැන අපිට කියන්න එහෙම මම ඒක නෙවෙයි එහෙම වෙනම යෝජනාවක් එහෙම උත් අපිට ඇවිල්ලා නෑ. පක්ෂයේ විදියට අපි නෑ. கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள நாகேந்திரபுரம் பகுதியில் இன்று கச்சான் அறுவடை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஜம்போ கச்சான் என அழைக்கப்படும் ஏற்றுமதி தரம் கொண்ட கச்சானினம் முதன் முதலாக கிளிநொச்சியில் பயிரிடப்பட்டு அறுவடை செய்யப்பட்டுள்ளது. கிளிநொச்சி விவசாய திணைக்களத்தினால் குறித்த கச்சானினம் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு விவசாயி ஒருவருக்கு பரிச்சார்த்தமாக வழங்கப்பட்டது. குறித்த கச்சானினம் பாரிய வெற்றியை தந்துள்ளதாக குறித்த விவசாயி குறிப்பிடுகின்றார். கிளிநொச்சி மாவட்டத்தில் கடும் வறட்சி காரணமாக நீர் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் விவசாயி புழுதியாற்றின் நடுவில் கிணறு அமைத்து நீர்ப்பாசனம் மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. மடு அன்னையின் ஆவணி திருவிழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். மன்னார் மறைமாவட்டத்தில் புனித யாஸ்திரிக ஸ்தலமாக விளங்கும் மடு அன்னை தேவாலயத்தில் வருடந்தோறும் நடைபெறும் மடு அன்னையின் திருவிழாவில் கலந்து கொள்ள நாட்டின் பல பிரதேசங்களில் இருந்தும் பக்த அடியார்கள் வருகை தந்திருந்தனர். திருவிழா திருப்பலி மன்னார் மறைமாவட்ட ஆயர் ராயப்பு ஜாசு பாண்டகை தலைமையில் இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியில் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை, இத்தாரி ஆயர்கள் மன்றத்தின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அத்துடன் 100க்கும் அதிகமான அருட்பணியாளர்களும் திருவிழா திருப்பலியில் இணைந்து கொண்டனர். இறுதியாக கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையினால் கூடியிருந்த பக்தர்களுக்கு திருச்சுரூப ஆசீர்வாதம் வழங்கி வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் சில்லாலை தூய கதிரை மாதா ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் இன்று வெகு விமர்சையாக இடம்பெற்றது. யாழ் சில்லாலை தூய கதிரை மாதா ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. தொடர்ந்து 10 நாட்கள் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றதுடன் உற்சவத்தின் 10ஆம் நாளாகிய இன்று முதற் திருப்பலி காலை 5 மணிக்கும் திருநாள் திருப்பலி காலை 5:30க்கும் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. சில்லாலை தூய கதிரை மாதா ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தில் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவுக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் இலங்கையின் பல்வேறு இடங்களிலிருந்தும் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் ஆவணி மாதம் 15 இந்த ஆலயத்திலே ஒன்று கூடுவார்கள். அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஒரு குடும்பமாக இந்த அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடுவார்கள். யாழ்ப்பாணத்தில் இருதய சத்திர சிகிச்சை நிலையம் ஒன்றை அமைப்பதற்கு நிதி திரட்டும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட சைக்கிள் சவாரி இன்று அங்கு ஆரம்பமானது. ஆக்சோனியன் இருதய மன்றம் ஏற்பாடு செய்துள்ள சைக்கிள் சவாரிக்கு MTV MBC ஊடக அனுசரணை வழங்குகின்றது. இந்த நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழகத்தில் அனைத்து பீடங்களையும் உள்ளடக்கி 60 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இன்று காலை யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் இடம்பெற்ற மத அனுஷ்டானங்களை தொடர்ந்து பவனியில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் ஊர்வலமாக கைலாய பிள்ளையார் கோயில் ஒன்றிலை சென்றடைந்தனர். பின்னர் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் வசந்தி அரசரத்தினத்தின் தலைமையில் சைக்கிள் சவாரி ஆரம்பமானது. இந்த சைக்கிள் சவாரி கிளிநொச்சி, வவுனியா, மதவாச்சி, குருநாகல், அம்பைபூச ஊடாக எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை கொழும்பை வந்தடைய உள்ளது. அரசாங்கம் கடனை பெற்று முன்னெடுக்கின்ற அபிவிருத்தி செலவுகளின் ஊடாக எதிர்பார்க்கப்படுகின்ற நன்மைகள் கிடைக்கவில்லை எனில் அதில் எவ்வித பயனும் கிடையாது என மலேசிய நிதி அமைச்சின் வரவு செலவு பிரிவின் பிரதம அதிகாரி காஃபி தோமஸ் தெரிவிக்கின்றார். கொழும்பில் இன்று நடைபெற்ற மாநாடொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு முறைகளை சார்ந்த நடவடிக்கைகளை முன்னேற்றும் சர்வதேசம் நோக்கிய என்ற தொனிப்பொருளின் கீழ் இலங்கை அமெரிக்க வணிக சபை கொழும்பில் இன்று இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருந்தது.
இந்த மாநாட்டின் பிரதம உரையை மலேசிய நிதி அமைச்சின் வரவு செல்வ பிரிவின் பிரதம அதிகாரி கொஷி தோமஸ் நிகழ்த்தினார். Growth without balance means nothing. சமநிலையற்ற அபிவிருத்தியில் எவ்வித அர்த்தமும் கிடையாது. இலங்கை மற்றும் மலேசியா போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் தலா தேசிய உற்பத்தியின் முன்னேற்றத்திற்கு அரசாங்கம் குறிப்பிடத்தக்க அளவு ஒத்துழைப்புகளை வழங்குகின்றன. அதனால் எமது நடவடிக்கைகளை நாம் உரிய முறையில் முகாமைத்துவப்படுத்த வேண்டும். இறுதியில் கடனை மாத்திரம் செலுத்த வேண்டும் என்றால் அதில் எவ்வித பயனும் கிடையாது. ஏதேனும் ஒரு திட்டத்திற்கு கடனை பெற்றுக்கொண்டால் எதிர்பார்க்கப்பட்ட வருமானம் அதனூடாக கிடைக்க வேண்டும். ஏதேனும் ஒரு திட்டத்திற்கு கடனை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து உரிய நிதியை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அந்த நிதி தொகையை வேறொரு பிரிவில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான விடயமாகும். உள்நாடு அல்லது வெளிநாடுகளின் முன்னேற்றத்திற்காக பெற்றுக்கொள்ளப்படுகின்ற கடன் தொகையின் ஊடாக குறித்த திட்டத்தின் மூலம் எதிர்பார்க்கப்படுகின்ற வருமானத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இலங்கை கிரிக்கெட் நிறைவேற்று குழுவின் அடுத்த கூட்டத்தை நடாத்தும் நாள் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை என பிரதம நிறைவேற்று அதிகாரியான அஸ்லிடி சில்வா தெரிவிக்கின்றார். ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்ட் வினவிய பொழுது அவர் இதனை கூறினார். நிலவும் நிர்வாக முரண்பாட்டை தீர்ப்பதற்காக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் செயலாளர் ஆகியோர் நேற்று விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்தனர். விளையாட்டுத்துறை அமைச்சரின் அழைப்பில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நிறைவேற்றுக் குழுவின் உறுப்பினர்கள் விசேட பேச்சுவார்த்தையில் நேற்று பிற்பகல் கலந்து கொண்டனர். விளையாட்டுத்துறை அமைச்சில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் கிரிக்கெட் நிறுவன தலைவர் ஜெயந்த தர்மதாஸ், செயலாளர் நிஷாந்த் ரணதுங்க, பொருளாளர் நுஷ்கி முகமது உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிறைவேற்றுக் குழுவின் உறுப்பினர்கள் என்ற வகையில் தெரிவுக்குழு தலைவர் சரண் ஜெயசூரியவும் இதற்கு சமூகம் அளித்திருந்தார். சுமார் 2 மணித்தியாலங்களுக்கு நீடித்த இந்த பேச்சுவார்த்தையில் கிரிக்கெட் நிர்வாகிகளின் கருத்து முரண்பாடுகள் தொடர்பாக பகிரங்கமாக ஆராயப்பட்டதென விளையாட்டு துறை அமைச்சு விடுத்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சிறிய முரண்பாடுகள் தோன்ற இடமளிப்பதானது இந்த நாட்டு கிரிக்கெட் விளையாட்டின் எதிர்காலத்துக்கு நல்லதல்ல என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்த பேச்சுவார்த்தையின் போது வலியுறுத்தியதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் கிரிக்கெட் எதிர்காலத்தை மேம்படுத்த சகல தரப்பினரும் இந்த பேச்சுவார்த்தையில் இணங்கியதாக விளையாட்டுத்துறை அமைச்சின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தையின் பின்னர் அதில் கலந்து கொண்ட எவரும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. Ibu tiada baik, aku cuma katakan itu. Betul, aku cuma baik. Ibu tiada baik, aku cuma katakan itu. Betul, aku cuma baik. Ibu tiada baik, aku cuma katakan itu. Betul, aku cuma baik. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்தியை 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.